ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர்ந்துக்கிட்டு இதுதான் கடைசி ஸ்டெப்பு. இதில் மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம அப்படியே லைஃப்பில் பிரம்மாண்டமாக செட்டில் ஆகிடணும். இதில் விஜய் கூட இருக்க தேவையில்ல. ஏன்னா விஜய் என்னை நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சிச்சு. விஜயை பார்க்கறதுக்காக ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்பி போயிடறா சுடர். ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் சைட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சைட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த மேனேஜரும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இந்த மல்லியை ஃபோன் பண்ணால் எப்போவுமே வீட்லேயே இருக்கான்றா. இந்த விஜய் எங்கே போனானே தெரியல. இந்த ராஜேஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இதெல்லாம் உண்மையா, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் நான் தான் இங்கே முடிச்சுன்னு இருக்கேன். அங்கே என்ன நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவ பரபரப்பாக அங்கே போய் பார்க்குறா. அங்கே போனால் இந்த சின்ன கேப் கிடச்சா கூட அதில் கெடா வெட்டி விருந்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மல்லியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த நம்ம சுடருக்கு, ஆடா பாவி, உன்னா போய் நல்லவன் நினச்சினடா, என்னை எப்படியெல்லாம் ஏமாற்றிட்டேன். நான் கூட பரவாயில்ல, நம்ம மேலே பாசத்தில் தான் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டுட்ருக்கான் அப்படின்னு இருந்தால் கடைசியில் இதெல்லாம் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறமா என்ன மல்லி, நீ பாட்டுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்ட. அந்த சுடர் என்னை எப்படி வறுத்து எடுக்கிறா தெரியுமா? அதுவும் இல்லாமல் அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மேலே கையை போடுறா, என்னை உரசுறா, வேலை பார்க்குறா. எனக்கு அப்படி ஒரு மாதிரியாக அருவருப்பாக இருக்க தெரியுமா? ஏதோ அனல் மேலே நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அவள் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் அவகிட்ட என்னை கோத்து விட்டுடுற. நானே அவகிட்ட நீ எப்படியே தப்பிச்சு வந்துடலான்னு சொல்லிட்டு சைட்டுக்கு போகிறேன்ட்டு வந்துடுறேன். ஆனால் நீ என்னென்ன பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் கேட்டால் இந்த சுடர் இருந்துக்கிட்டு, டே நானே ஒரு அம்மா டக்கரு, நீ என்னவே ஏமாத்துறியா? அதுவும் இல்லாமல் என்னை ஏமாத்துற அளவுக்கு உனக்கு தைரியம் வேறு வந்துச்சா? இருடா இரு, நீ என்னென்ன பிளான் போட்டாலும் சரி, என்னென்ன பண்ணாலும் சரி, உனக்குன்னு சரியான ஆப்பு நான் வைக்கிறேன். ஏன்னா நீ எப்படி என்னை ஏமாத்தனியோ அதே மாதிரி நான் உன்னை ஏமாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதிரேச வீட்டுக்கு போயிடுறா. அங்கே கதறி அழுறா. என்னதான் இருந்தாலும் உண்மையால் அவள் மனசில் விஜய் மேலே ஆசை வந்துருச்சு. அதனால அந்த ஆசையை அவளால் அடக்கவும் முடியல. இன்னொரு பக்கம் பணத்து மேலே இருக்கிற ஆசை, அந்த பணத்தையும் அவளால் விட்டு போக முடியல. அதனால தான் சரி, இந்த விஜய் நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்படியே அவன் வந்தாலும் அந்த மல்லி விட போகிறதில்ல. மல்லி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை கெடுக்க விட மாட்டா. அதனால் யாருமே இருக்கக்கூடாது. நாளைக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்த பெரிய போட்டு தள்ளிட்டு அப்புறமா இந்த சுத்து பொத்தத்தையும் நானே அனுபவிக்க போகிறேன். ஆனால் அந்த பழி மொத்தமும் மல்லி மேலே விழணும். அது எப்படியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரகுக்கு ஃபோன் பண்ணி கேட்க, ரகு வந்துக்கிட்டு இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானிங் போட்டு கொடுக்குறான். அந்த நேரம் பார்த்து கதிரேசன் உள்ள வர, சரி ரகு, நாளைக்கு தான் கரெக்ட் சான்ஸு. இப்போ இருக்கிறது நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நாளைக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி நான் சாமி ஆடி எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எல்லோரும் இங்கே கிளம்பிடுவாங்க. மொத்த பேரையும் போட்டு தள்ளிடணும். கரெக்டாக ஆவடி கிட்ட வர்றப்ப மொத்த பேருக்கும் ஒரு ஆப்பு ரெடியாக இருக்குது. அந்த இதில் நம்ம மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு மொத்த சுற்றியும் நம்மளே அமைக்கணும். ஏன்னா கதிரேசன் முட்டா குரங்கு எல்லா சொத்தியும் அந்த ரேணுகா பேரில் தான் எழுதி வச்சிருக்கான். அந்த சொத்து மொத்தமும் இப்போ அவளை மாதிரி நான் இருக்கிறதுனால எனக்கு தான் வரப்போகுது. அந்த சொத்தை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், யாரும் நம்மளை தடுக்க முடியாது. அதனால் அவங்க மொத்த பேர் போட்டு தள்ளிடலான்னு சொல்ல, அது ரெண்டுத்தையும் கேட்டால் நம்ம நிஷாவும் கதிரேசனும் அப்படியே கதவை தாள் போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய ஃப்ராடா, இது தெரியாமல் நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபோன் பண்ணி விஜய்க்கு தான் சொல்கிறாரு. என்பா விஜய், நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நீங்கள் எத்தனையோ வாட்டி சொன்னீங்க, மல்லி முக்கியமாக சொன்னால் இவ பேர் ரேணுகாவே இல்லை, இவ சுடருன்னு சொல்லிட்டு நான் தான் நம்பாமல் போயிட்டேன். கடைசியில் பார்த்தா இவ சரியான ஃப்ராடு 420 இருக்கா. அதுவும் இல்லாமல் நம்ம சொத்து பத்து பணம் நகை நட்டு எல்லாத்து மேலே ஆசைப்பட்டிருக்காளே தவிர நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே இல்லை. முக்கியமாக நம்ம வெண்பா மேலேயும் இல்லை, மாப்பிள்ளை மேலேயும் இல்லை. அதனால் இவளுக்கு கரிசனமே காட்டக்கூடாது. இவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவ கூட நம்ம சவகாசம் வச்சிக்கவே கூடாது. ஏன்னா இவ யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போலீஸை கூப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் கதவை திறக்காதுன்றதுக்குள்ளே அவள் ஃபோன் பண்ணி ரகுக்கு சொல்லிடுறா. ஏன் அப்படின்னு பார்த்தா, ரகு இப்படி தான் என்னை வீட்டுக்கு வச்சு சாத்திட்டாங்க, இவங்க ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, நீ மொத்த பெரிய கூப்பிட்டு வந்துரு, நாளைக்குன்றதை இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளானை மாற்றிடுறா. அப்படி பாவி, என்னடி டக்குன்னு பிளானை மாற்றுற, யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷாவுக்கு ஒரே ஆச்சரியம். அவட பாவி, நம்மளே பெரிய வில்லி, நமக்கே வில்லியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் சொல்லனாலும் அந்த ரேணுகா வில்லி தான். ரேணுகா இல்லை, ரேணுகாவாக நடிக்க வந்த சுடர். அது தெரியாமல் நீங்கள் அதனால அக்கான்னு சொல்லிட்டு மூச்சு வத்திட்டு இருந்தீங்க. அதனால் யார் என்ன பண்ண முடியும்? சரி, அடுத்து என்ன சுவாரஸ்யமாக மல்லி சீரியலில் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.